Hi to all, welcome to Bio Squad in Tamil. இன்னைக்கு நாம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல இருந்து யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க வீடியோல நம்ம டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட்டை பத்தி படிச்சிருக்கோம். இப்போ நாம ஸ்டெம்முக்கு போயிடலாம். இப்போ ஸ்டெம் அப்படின்னும் போது டைகாட் ஸ்டெம்முக்கு சன்ஃப்ளவர் தான் நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க எந்த ஒரு செல் எடுத்தாலும் அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்க அது டைகாட்டா இருந்தாலும் மோனோகாட்டா இருந்தாலும் ரூட் ஸ்டெம் லீஃப்னு எதுவா இருந்தாலும் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும்ல, அந்த எக்ஸ்டர்னல் கவர் ஒன்று இருக்கும்ல, அந்த எக்ஸ்டர்னல் கவருக்கு பேரு எபிடெர்மிஸ். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் தட் மீன்ஸ் டைகாட் ஸ்டெம் சன்ஃப்ளவரோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் எது அப்படின்னு பார்த்தோம்னா எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. பேரன்கைமானா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், லூஸ்லி பேக்கடு இர்ரெகுலர் செல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஸ்டெம் எல்லாமே வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற போர்ஷன்ல வந்துருச்சு. நம்ம தட் மீன்ஸ் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போறோம், சன்லைட்டுக்கு எங்கேயாவது போறோம் அப்படின்னா நம்ம எப்படி சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் போட்டு போறோமோ அந்த மாதிரி பிளான்ட்ல நேச்சுராகவே சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற போர்ஷன்ஸ்லாம் ஸ்டெம் லீஃப் இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் இந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அப்போ அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ் அண்ட் தட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. இந்த அவுட்டர் வால் இஸ் கவர்டு வித் கியூட்டிக்கல். இந்த கியூட்டிக்கலோட வேலை ப்ரொடெக்ஷன் தான். நெக்ஸ்ட் லேயர் கார்டெக்ஸ். பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். பிக்சர்ல வந்து கோலன் கைமா, குளோரன் கைமா, பேரன் கைமான்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் கார்டெக்ஸ் ரீஜன். இப்போ இந்த கார்டெக்ஸை இந்த மாதிரி ஒரு 3 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு. இந்த ஹைப்போடெர்மிஸ் லேயர் 3 to 6 லேயர்ஸ் வரைக்கும் பிரசன்ட் ஆயிருக்கும். இது கோலன் கைமா சென்ஸ்லான மேக்கப் ஆனது. நீங்க பிக்சரை பார்த்து இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கோலன் கைமாவோட வேலை மெக்கானிக்கல் சப்போர்ட் பண்றது. இதுக்கு அடுத்த ரீஜன் மிடில் கார்டெக்ஸ் ரீஜன். இப்போ இந்த மிடில் கார்டெக்ஸ் ஒரு ஃபியூ லேயர்ஸ், நமக்கு நம்பர்ஸ்லாம் கொடுக்கல, 3 to 6, 8 to 10 அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கல. பட் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் குளோரன் கைமா செல்ஸ்னால இது மேடப் ஆயிருக்கு. ஸோ குளோரன் கைமா அப்படின்னா நமக்கு சிங்க் ஆகுதுல்ல, குளோரன் கைமானா குளோரோஃபில் அப்படின்னு. அப்போ ஆப்வியஸ்லி இது போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆக போகுது. பிகாஸ் இந்த குளோரன் கைமால குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இட் வில் இன்வால்வ் டேக் பிளேஸ் இன் போட்டோசிந்தசிஸ். த நெக்ஸ்ட் போர்ஷன் இஸ் இன்னர் கார்டெக்ஸ். இப்போ இன்னர் கார்டெக்ஸ் பேரன் கைமா செல்ஸ்னால மேக்கப் ஆயிருக்கு. நீங்க எங்க பேரன் கைமா படிச்சாலும் ஸ்டோரேஜ் அதோட முக்கியமான வேலை. கண்ணை மூடிட்டு இந்த பாயிண்டை எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல தட் மீன்ஸ் டைகாட் ஸ்டெம் சன்ஃப்ளவர்ல கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் பண்ற வேலையை இந்த இன்னர் கார்டெக்ஸ் பண்ணுது. இப்போ அதுக்கு அடுத்து எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் திஸ் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர். இப்போ கார்டெக்ஸ்லயே இருக்கிற இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேர் தான் நம்ம எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப்டு செல். உருளையா இருக்கும் செல்ஸ், அதனால பேரல் ஷேப்டு செல். இப்போ இந்த செல்ஸ்ல தான் ஸ்டார்ச் இருக்கு. ஸ்டார்ச்ங்கிறது என்ன, போட்டோசிந்தசிஸ் பண்ணி இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபுட் மெட்டீரியலுக்கு பேர் ஸ்டார்ச். ஸோ இந்த எண்டோடெர்மிஸ் லேயர்ல இருக்கிற பேரல் ஷேப்டு செல்ஸ்ல இந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இதை நம்ம ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து ஸ்டீல். இந்த ஸ்டெம்மை நம்ம பாதியா கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டர் போர்ஷன் தெரியும். அந்த சென்டர் போர்ஷனுக்கு பேர் தான் வந்து ஸ்டீல். இப்போ இந்த ஸ்டீல் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்லிடலாம். பிக்சர்ல பாத்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ் எங்க இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற எல்லா போர்ஷனும் சேர்ந்து டுகெதரா we can call it as steel. இப்போ இந்த ஸ்டீல்லையுமே வேற வேற போர்ஷன்ஸ் இருக்கு. பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல் அண்ட் பித் அப்படின்னு வேற வேற போர்ஷன் இருக்கு. இப்போ இதுல பெரிசைக்கிள் எங்க இருக்கும், வாஸ்குலர் பண்டலுக்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் இடையில இருக்கும். வாஸ்குலர் பண்டல்னா யாரு, ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் வாஸ்குலர் பண்டல். அப்போ பிக்சரை பாத்தீங்கன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் எங்க இருக்கு, எண்டோடெர்மிஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த செல்ஸ்க்கு பேர் தான், அந்த லேயருக்கு பேர் தான் நம்ம பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிசைக்கிள் மல்டிபிள் லேயர்ஸ்க்கு பிரசன்ட் ஆயிருக்கணும். அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா வித் alternate patches of sclerenchyma. sclerenchyma உங்களுக்கு தெரியும், இட் இஸ் கால்ட் அஸ் டெட் டிஷ்யூ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரீஜன் தான் நம்ம பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பண்டில் கேப் அப்படின்னா பிக்சர்ல அந்த ஒரு பிளாக் கலர் போர்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை தான் நம்ம பண்டில் கேப் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பண்டில் கேப் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ பிக்சர், இட் இஸ் அ பேட்ச் ஆஃப் sclerenchyma டிஷ்யூ. இதை தான் நம்ம பண்டில் கேப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜைலம் அண்ட் ஃப்ளோயமை தான் நம்ம வாஸ்குலர் பண்டல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த வாஸ்குலர் பண்டல் எப்படி இருக்கு, கன்ஜாயிண்டா இருக்கு. கன்ஜாயிண்ட்னா என்ன, ஜைலம் ஃப்ளோயம் ரெண்டுமே சேம் ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருந்தா அது கன்ஜாயிண்ட். அண்ட் கொலாட்ரலா இருக்கு. கொலாட்ரல் அப்படின்னா ஜைலம் சென்ட்ரல்ல இருக்கணும், ஃப்ளோயம் பெரிஃபரியில இருக்கணும், தட் மீன்ஸ் சர்ஃபேஸ்ல இருக்கணும். இப்படி இருந்தா இது கொலாட்ரல். அண்ட் எண்டார்க்கு, எண்டார்க்குன்னா புரோட்டோசைலம், தட் மீன்ஸ் ஏன் நியூவா ஃபார்ம் ஆகிற ஜைலம் இருக்குல்ல அது சென்டர்லயும், மெட்டாசைலம் மெச்சூர் ஜைலம் இருக்குல்ல அது சர்ஃபேஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். திஸ் இஸ் எண்டார்க்கு. அந்த லைக்
ஓப்பன் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் இடையில கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது ஓப்பன். உங்களுக்கு பிக்சர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட இருக்கும். தேர் அரேஞ்ச்டு இன் அ ரிங் அரவுண்ட் த பித். இந்த மாதிரி இருந்தால் திஸ் இஸ் வாஸ்குலர் பண்டல். இப்போ பித் அப்படின்னா என்ன? திஸ் இஸ் த லார்ஜ் சென்ட்ரல் பாரன்கைமேட்டியஸ் ஜோன். தட் மீன்ஸ் இந்த கீழே பிக்சர்ல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பித்துன்னு கொடுத்து விட்டுட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக பாரன்கைமா செல்ஸ் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ பாரன்கைமாவோட வேலை என்ன? ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த ஒர்க்கை தான் இது பண்ணும். இது வரைக்கும் டைகாட் ஸ்டெம் தட் மீன்ஸ் சன்ஃப்ளவரோட டீடைல்ஸ். இப்போ நாம மோனோகாட் ஸ்டெம்மோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளா மேய்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்ஸ் டைகாட் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வச்சே நீங்க வந்து மோனோகாட்டையும் எழுதிடலாம். ஒரு மைனர் கரெக்ஷன்ஸ் டிஃப்ரென்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்க, இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம் எடுத்து பார்த்தோம்னா we can find out the following structures. இப்போ எபிடெர்மிஸ் நம்ம அங்கேயும் இதை படிச்சோமா? அவுட்டர் மோஸ்ட் லேயர், சிங்கிள் லேயர், இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ parenchyma cell, it has a thick cuticle. இது எல்லாமே நம்ம படிச்சோம். மல்டிசெல்லுலர் hairs are absent and stomata are also less in number. இப்போ இங்க வரும்போது மோனோகாட் ஸ்டெம்முக்கு வரும்போது ஸ்டொமேட்டோட அமௌண்ட் லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் அந்த ஹேர் எல்லாம் ஸ்டெம்ல கொஞ்சம் ஹேர்லாம் இருக்கும். நம்ம டொமேட்டோ பிளான்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா தெரியும். அந்த ஹேர்ஸ் எல்லாம் இதுல கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் லேயர் ஹைப்போடெர்மிஸ். நமக்கு அங்க கார்டெக்ஸை 3ஆ பிரிச்சு அதுல ஹைப்போடெர்மிஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்க பாருங்க டைரக்டா நமக்கு ஹைப்போடெர்மிஸ் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்க்ளீரன்கைமா செல்னா டெட் செல். இப்போ இந்த ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ்க்கு இடையில குளோரன் கைமா செல்ஸ் இருக்கு. குளோரன் கைமா இருக்குனாலே என்ன அர்த்தம்? குளோரோஃபில் குளோரோபிளாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸ்க்ளீரன் கைமா டெட் அப்படிங்கிறதுனால இட் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ. இப்போ இந்த கிரவுண்ட் டிஷ்யூ நீங்க பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹைப்போடெர்மிஸ்க்கு கீழே பாரன்கைமேட்டியஸ் செல்ஸ் நிறைய ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது ஃபுல்லாத்தையும் சேர்த்தே நம்ம கிரவுண்ட் டிஷ்யூன்னு தான் சொல்ல போறோம். நம்ம அங்க என்னெல்லாம் படிச்சோம்? எண்டோடெர்மிஸ், கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித், அந்த மாதிரி டிஃபரன்சியேஷன்லாம் படிச்சோம். அந்த மாதிரி எந்த டிஃபரன்சியேஷனுமே இங்க கிடையாது. அந்த ஹைப்போடெர்மிஸ்க்கு கீழே இருக்க மொத்த ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்னா கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் வாஸ்குலார் பண்டில். இப்போ இந்த வாஸ்குலார் பண்டலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஸ்கல் மாதிரி இருக்கு. நீங்க பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹியூமனோட ஃபேஸ் மாதிரி தான் அது இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்கல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அண்ட் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ நம்ம சொன்னோம்ல, ஹைப்போடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது பூராவுமே கிரவுண்ட் டிஷ்யூ தான். இப்போ இந்த கிரவுண்ட் டிஷ்யூல அங்கங்க இந்த வாஸ்குலார் பண்டல் ஸ்கேட்டர் ஆயிருக்கும். நீங்க பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அங்கங்க இது ஸ்கேட்டர் ஆயிருக்கும். இந்த வாஸ்குலார் பண்டல்ஸ் எப்படி இருக்கு? கன்ஜாயிண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சைலம் அண்ட் ஃப்ளோயம் சேம் ரேடியஸ்ல இருக்கணும். அண்ட் கொலாட்ரல்ல ஜைலம் சென்டர்ல இருக்கணும். ஃப்ளோயம் சர்ஃபேஸ்ல இருக்கணும். எண்டா இருக்கு. புரோட்டோசைலம் சென்டரா இருக்கும். மெட்டாசைலம் சர்ஃபேஸ்ல இருக்கணும். அண்ட் க்ளோஸ்டு அப்படின்னா ஜைலம்க்கு ஃப்ளோயம்க்கு இடையில கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகி இருக்காது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருந்தா இதுக்கு தான் இதான் மீனிங். இப்போ வாஸ்குலார் பண்டல் இஸ் சரௌண்டட் பை ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. நான் அங்கேயே காமிச்சிருந்தேன் பிக்சர்ல. அந்த பிளாக் கலர் இமேஜ்ல இருக்கிறதெல்லாம் பண்டல் கேப்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கேயும் இருக்கும். இங்க we are going to call it as bundle sheath. நெக்ஸ்ட் சைலம். இப்போ சைலம்னா என்ன? மெட்டாசைலம் அண்ட் புரோட்டோசைலம், எங்கு மெச்சூர் சைலம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம சைலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சைலம் வெசல்ஸ் நம்ம பிக்சர்ல பார்த்தோம்னா தெரியும். இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறோம்ல, அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். போர் அடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வி மாதிரி ஜாயின் பண்ணலாம், அரல்ஸ் ஒய் மாதிரி ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் எலாங்கேட்டட் டிஸ்டன்ஸ்ல புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா ஒய் மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல புள்ளி வச்சோம்னா வி அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வி ஷேப் ஆர் ஒய் ஷேப்ல இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த வாஸ்குலார் பண்டல்ல மெச்சூரா இருக்கிற வாஸ்குலர் பண்டல்ல இந்த புரோட்டோசைலம் டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். அப்ப டிஸ்இன்டகிரேட் ஆச்சுன்னா என்ன? அந்த இடத்துல ஒரு கேவிட்டி மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். இப்போ அந்த கேவிட்டியை நம்ம என்னன்னு சொல்றோம்? புரோட்டோசைலம் லாக்குனா அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃப்ளோயம், நம்ம ஃப்ளோயமோட மெம்பர்ஸ் எல்லாம் 9th படிச்சிருப்போம்ல. ஸோ இங்க எலமெண்ட்ஸ் அண்ட் கம்பானியன் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பாரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இதுல கிடையாது. அதே மாதிரி பித்து. இப்போ பித்து டிஃபரன்ஷியேட் ஆகல மோனோகாட் ஸ்டெம்ல. டைகாட் ஸ்டெம்ல பித்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தோம். இங்க டிஃபரன்ஷியேட் ஆகல. Now difference between dicot and monocot. That means sunflower and maize இடையில. இப்போ இதோட டிஷ்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ் டிஷ்யூ டைகாட்ல கோலன்கைமேட்டஸ்னால மேடப் ஆயிருக்கும். மோனோகாட்ல ஸ்க்ளீரன்கைமானால மேடப் ஆயிருக்கும். இங்க டிஷ்யூ கிரவுண்ட் டிஷ்யூ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். ஆனா மோனோகாட்ல அந்த மாதிரி எந்த டிஃபரன்சியேஷனும் கிடையாது. வாஸ்குலார் பண்டில் இங்க டைகாட்ல லெஸ் இன் நம்பர், யூனிஃபார்ம் சைஸா இருக்கணும், ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓப்பன் வாஸ்குலார் பண்டில், தட் மீன்ஸ் கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சைலம்க்கு ஃப்ளோயம்க்கு இடையில.
அண்ட் இங்கே பண்டில் ஷீத் கிடையாது. இதுவே மோனோகாட்க்கு வரும்போது நியூமரஸ் வாஸ்குலர் பண்டில்ஸ் அங்கங்கே ஸ்கேட்டர் ஆயிருக்கும் நம்ம படித்தோம். ஸோ நியூமரஸ் பெரிஃபரியில் இருக்கும்போது சர்ஃபேஸில் இருக்கும்போது ஸ்மாலராகவும் சென்டரில் வரும்போது பிக்காகவும் இருக்குது. நீங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அண்ட் அது வாஸ்குலர் பண்டில் இஸ் ஸ்கேட்டர்ட். இங்கே க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில், ஏன்னா கேம்பியம் கிடையாது. அண்ட் இங்கே பண்டில் ஷீட் இஸ் ப்ரெசென்ட். செகண்டரி க்ரோத் எங்கே கேம்பியம் இருக்கோ அங்கே செகண்டரி க்ரோத் இருக்கணும். இப்போ நமக்கு டைகாட்டில் கேம்பியம் இருக்குது, ஸோ இங்கே செகண்டரி க்ரோத் ப்ரெசென்ட். மோனோகாட்டில் கேம்பியம் இல்லை, ஸோ இங்கே செகண்டரி க்ரோத் ஆப்சென்ட். பித்து இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தோம், ஸோ டைகாட்டில் இது ப்ரெசென்ட். மோனோகாட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை, ஸோ தட் இஸ் ஆப்சென்ட். மெடுலரிலேஸ் டைகாட்டில் ப்ரெசென்ட், மோனோகாட் ஸ்டெம்மில் ஆப்சென்ட். ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் லீஃபை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ். டேக் கேர்.